அந்த மரம் பேசுகிறது அவனிடத்தில். என்ன பேசுகிறது தெரியுமா? மகனே, நீ வெட்டி கொண்டிருக்கிறாய். அவன் என்ன பண்றான் தெரியுமா? நீ என்னை வெட்டி, ஏப்பா ப்ளீஸ் பி சிட், ப்ளீஸ் பி சிட். I am taking a couple of minutes to complete the program because the time is too short. This time I want to share some ideas. What is about education? What is the importance of education? With respect to education, where you are going to be? You cannot get anywhere else. That's why I am requesting all the students to be quiet and information here. மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான். மரம் அந்த மனிதத்தில் பேசுகிறது. என்ன பேசுது தெரியுமா? மகனே, என்னை கிளையாகவும் பிஞ்சாகவும் காயாகவும் கனியாகவும் என்னிடத்தில் எடுத்து விட்டாய். நீ இப்பொழுது என்னையே வெட்டி கொண்டிருக்கிறாய். முன்னாடி காயா எடுத்துட்ட, இருந்த கனியா எடுத்துட்ட, பிஞ்சா எடுத்துட்ட, கிளையா எடுத்துட்ட, கடைசியா என்னையே வெட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு வேர்க்குதா மகனே? உடம்புல வேர்க்குது. கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரத்தில் சாய போறேன். முழுசா வெட்டிட்டேன், கொஞ்சம் சாய போறேன். சாயத்துக்கு முன்னால் உன்னிடத்திலே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். நான் சாயும் பொழுதாவது நீ எழுந்துடா மகனே, உனக்கு வேர்க்கிறது. அதுக்கு முன்னால் என் நிழலிலே இலைப்பாரி விட்டு என்னை வெட்டடா. நான் சாக போறேன், கொஞ்சம் சாய போறேன். என் நிழல்லையே இலைப்பாரிட்ட என்னை வெட்டு. வெட்டி முடியும் தருவாயில் நான் சாய்ந்திருப்பேன், அப்பொழுதாவது நீ உயர்ந்திருப்பாயா என்று அவநம்பிக்கையுடன் ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களை நம்பி எந்த இடத்துல வேலை செய்யறாங்க, எப்படி இருக்காங்க தெரியாது. ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை இலக்கணமாக நான் நம்பும் வழியானது ஜெயிக்க முடியும் என்ற வழி உங்கள் மனதில் எழாமல் எதுவும் பண்ணிட முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் முயற்சி. நம்பிக்கை மட்டும் நம்ம வத்தாது, முயற்சி பண்ணணும். எப்படி முயற்சி பண்ணணும்? கடல்ல இருந்து ஒரு முத்தெடுக்க போறா. 2 hours கழிச்ச முத்த எடுக்காம திரும்பி வந்தான்னா கடல்ல முத்த இல்லைன்னு அர்த்தம் இல்ல, நீ முயற்சித்ததெல்லாம் சரி இல்லைன்னு அர்த்தம். சோ யூ ஹேவ் டு, அப்ப என்ன பண்ணணும்? டெய்லி இதை நடைபெறுவதற்கு முயற்சி பண்ணி ஆகணும். நானும் பல இலக்குகளை அடைய முயற்சித்தது உண்டு, முயற்சியை கைவிட்டது உண்டு. ஆனால் ஒரு நாளும் முயற்சிப்பதை நான் கைவிட்டதில்லை. The last factor is time management. டைம். நீங்க எந்த இடத்துலயாவது கடிகாரம் கீழே இருக்கிறத பாத்துறீங்களா? எல்லா இடத்துலையும் மேலதான் மாட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? அயராது உழைப்பதனால்தான் அந்த கடிகாரம் கூட மேலே இருக்கிறது. மாணவர்களே, நீங்க அயராது படித்தால் மட்டுமே நீ உயர முடியும். எத்தனை பேர் ஏற்றி விட்டாலும் ஏற முடியாது. நீ ஏறு அப்படின்னா உன்னோட சொந்த முயற்சி வேணும். இதுவரை உலகத்தில் எதை விலை கொடுத்து வாங்கிடுவேன்னு சொல்றான்.